இந்த வீடியோவில் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6 lakh per annum வாங்குறதா வச்சுப்போம். 6 lakh per annum உங்களோட சேலரி 6 lakh per annumனு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஃப்ரீயாக எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல்லாம் நடத்துகிறதால அவங்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்கும். அந்த செலவை நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 6 lakhக்கு எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்கும்னா 7,50,000லேருந்து 5 lakh சப்ராக்ட் பண்ணி அதோட 10% கண்டுபிடிச்சி அது கூட 12,500 சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இயருக்கும். ஸோ இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் அடிஷன் மட்டும் வரல, இல்லை வெறும் சப்ராக்ஷன் மட்டும் வரல. என்ன பண்ணியிருக்கு, ஆப்ரேஷன்ஸ் கலந்து வந்திருக்கு. ஒரே நம்பர் சென்டென்ஸில் மோர் தென் ஒன் ஆப்ரேஷன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷன், இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே சப்ராக்ஷன், அப்புறம் டிவிஷன் வேறு வந்திருக்கு. இந்த மாதிரி கலந்து வரும்போது எந்த ஆர்டரில் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அடிஷன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதை காட்டிலும் வேறு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 10/100 பண்ணுவாங்க, அப்புறம் 7,50,000 மல்டிப்ளை பண்ணுவாங்க, அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணுறதால உங்களுடைய ஆன்சர் ஒரே ஆன்சர் வராது, டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் மேத்தமேட்டிஷியன்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரூலை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ப்ரைமரியில் நம்ம இது மட்டும் பார்த்தோம், பிடி மாஸ், இந்த ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹையர் கிளாஸ் வந்துட்டதால கொஞ்சம் ஆர்டர்ஸையும் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரி, ப்ரைமரியில் நம்ம படித்ததை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்ன நம்ம சொல்லியிருக்கோம், பிடி மாஸ்னால் என்னது, பின்றது ப்ராக்கெட்ஸு, அப்புறம் டின்றது டிவிஷனு, அப்புறம் எம்ன்றது மல்டிப்ளிகேஷனு, ஏன்றது அடிஷனு, அப்புறம் எஸ்ன்றது சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் போகணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்ஸை முடிக்கணும். செகண்டு டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். தேர்டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் போகணும். அது என்ன, செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது இல்லையா, அப்போ ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும், லெஃப்ட்லேருந்து போங்க, லெஃப்ட்லேருந்து ஒரு நம்பர் சென்டென்ஸில் போங்க, எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். டிவிஷன் இருந்தால் டிவிஷன் பண்ணுங்கள், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். சரி, இப்போ சில ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1 என்ன சொல்லுது, 23 - 10 / 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷன் வந்திருக்கு, சப்ராக்ஷன், டிவிஷன். ரெண்டுத்தில் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், பிடி மாஸ் ரூல் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் பண்ணணும். செகண்டு டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். தேர்டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சேம் ப்ரையாரிட்டி இருக்குது, அதே மாதிரி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கும் சேம் ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் இருக்குது, அடுத்தது டிவிஷன் இருக்குது, டிவிஷன் இங்கே இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும், இதில் ப்ராக்கெட்ஸே இல்லாததால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், ஃபஸ்ட்டு டிவிஷன் அப்புறம் சப்ராக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது சப்ராக்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க. 10 / 2 என்ன வருது, 5 வருது. ஸோ இப்போ தான் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணணும். 23 - 5 என்ன வரும், 18 வரும். சரி, எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்லுது, 6 × 3 / 2. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு, அடுத்தது டிவிஷன் வந்திருக்கு. ரெண்டுக்குமே சேம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இல்லையா. அப்போ எதை ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க, இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போங்க, எந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டில் இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ 6 × 3 18, 18 / 2 என்ன வரும், 9 வரும். அடுத்தது எக்ஸாம்பிள் 3 3 + 5 × 2. இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்திருக்கு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ப்ளஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 5 × 2 10ன்னு வரும். அடுத்தது 3 + 10 என்ன வரும், 13 வந்துடும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எக்ஸாம்பிள் 4 3 + 7 - 5. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனும் வந்திருக்கு,
அடுத்தது சப்ராக்ஷனும் வந்திருக்கு. சேம் ப்ரியாரிட்டி கொடுக்குற தேர்ட் ஸ்டெப் மட்டும் வந்திருக்கு. ஸோ எதை ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க? லெஃப்ட்லேருந்து ரைட் போங்க. எந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ 3 + 7 10ன்னு வந்துடும். 10 - 5 என்ன வந்துடும்? 5ன்னு வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, இப்போ என்ன புதுசாக கற்றுக்க போகிறோம்? இப்போ வந்து ஆர்டர்ஸும் சேர்ந்து வந்தால் என்ன பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறது? ப்ராக்கெட்ஸ் வரலாம், ப்ராக்கெட்ஸ், அப்புறம் ஆர்டர்ஸும் சேர்ந்து வரும். ஆர்டர்ஸ், இதை தான் இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் இண்டிசஸ். அடுத்தது டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் போகணுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ப்ராக்கெட்ஸை முடிங்க. செகண்ட் என்ன பண்ணுங்கள்? ஆர்டர்ஸை பாருங்கள், அது இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர்டாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்? டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபோர்த்தாக என்ன பண்ணணும்? அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் தான் போகணும். சரி, இப்போ இதில் சில ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1, 3 × 4 - 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட ஆன்சர் என்னவா வரும்? இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா? ப்ராக்கெட்ஸ் வந்திருக்கு, அப்புறம் ஆர்டர்ஸ் வேறு வந்திருக்கு. இந்த பவர் 2ன்றது என்னது? ஆர்டர்ஸு. அடுத்தது என்ன வந்திருக்கு? மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு, அப்புறம் சப்ராக்ஷன் வந்திருக்கு. சப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்திருக்கிறதால நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ப்ராக்கெட்னா என்ன அர்த்தம்? பெர்ஃபார்ம் த ஆப்ரேஷன் இன்சைட் த ப்ராக்கெட்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு இன்சைட் த ப்ராக்கெட்ஸ் என்ன ஆப்ரேஷன் இருக்குது? சப்ராக்ஷன் இருக்குது. அது பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துடும். அப்போ மீதி எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, 2/2 அப்படியே வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 × இது எப்படி எழுதலாம்? இந்த ப்ராக்கெட்ஸ் எடுத்துடலாம், ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான் உள்ளே இருக்குது இல்லையா? அதனால 2/2ன்னே இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்ஸை முடிச்சிட்டோம். அடுத்தது ஆர்டர்ஸ், பவர்ஸை பண்ணணும். 3 × 2/2ன்னு என்ன அர்த்தம்? 4ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஆர்டர்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 × 4 12ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எப்பவுமே ஹோல் நம்பராக இல்லை இன்டீஜராக மட்டும் வராது, டெசிமலாக கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்லுது? 0.2 + 0.3 × 1.2. ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க? இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் இருக்குது, அடுத்தது அடிஷன் இருக்குது, அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்குது இல்லையா? இந்த அடிஷன் வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதால இதை நீங்கள் என்ன கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ப்ராக்கெட்குள்ளே பண்ணுறதால இது ப்ராக்கெட்லேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா 0.2 + 0.3ன்னு வரும், 0.5ன்னு வரும். ஸோ 0.5 × 1.2. இங்கே ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதால நான் ப்ராக்கெட் எடுத்துடுறேன். 0.5 × 1.2ன்னு வரும். ஓகேங்களா? 5 × 12 என்ன வரும்? 5 × 12 60 வருது இல்லையா? 5 × 12 60 வர்றதால இந்த 0.5 × 1.2வும் 60 தான் வரப்போகுது. ஆனால் டெசிமல் பாயிண்ட்டு இதில் 1 டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இதில் ஒரு 1 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. மொத்தமாக 2 டெசிமல் பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சரில் 2 டெசிமல் பாயிண்ட் வச்சு இந்த டெசிமல் பாயிண்ட் தெரியணுன்றதுக்காக நான் இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது மாதிரி உங்களுக்கு டெசிமல்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. நம்பர்ஸில், அதாவது ஹோல் நம்பர்ஸு இன்டீஜர்ஸில் மட்டும் வந்திருக்காது, இந்த மாதிரி டெசிமல்ஸ்லேயும் வந்திருக்கும். ஃப்ராக்ஷன்லேயும் வரும். எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி வரலாம்? 1/8 + 1/2 × 2/4ன்னு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டும் கலந்து வந்திருக்கு இல்லையா? எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்? நமக்கு தெரியும் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். ஸோ 1/8 அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளஸ் 1/2வையும் 2/4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்குங்களா? நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதால நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணி போட்டு டினாமினேட்டரை அப்படியே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம இன்னும் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம பார்க்கல,
அதை டீட்டெயிலாக எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, அன்லைக் ஃப்ராக்ஷனை எப்படி ஆட் பண்ணுறது, லைக் ஃப்ராக்ஷனை எப்படி ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளாக இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ராக்ஷனுக்கும் அப்ளை ஆகுதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ப்ராப்ளமை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். என்ன சொல்லுது, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஃபஸ்ட்டு என்னது ப்ராக்கெட்ஸு, செகண்டு ஆர்டர்ஸு, தேர்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், ஃபோர்த் என்ன வருது அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுமே சேம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ எது ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், லெஃப்ட்லேருந்து ரைட்டு போங்க, எது ஃபஸ்ட்டில் இருக்கோ அதுதான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 × 3 மல்டிப்ளிகேஷனை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இதே கொஸ்டினை மறுபடியும் எழுதுகிறேன். 5 + 6 × 3 / 9. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 5 + 6 × 3 என்ன வருது 18 வருது /9. அடுத்ததாக என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டோம், டிவிஷன் பண்ணணும். ஸோ டிவிஷன் என்ன வருது 18 / 9. 5 + 18 / 9 என்னது 18ல் 2 9 இருக்கிறதால ஸோ 2ன்னு ஆன்சர் வரும். ஸோ டிவிஷனும் முடிச்சாச்சு. அடுத்தது அடிஷன் போகிறோம். அடிஷன் என்ன சொல்லுது 5 + 2 ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான், எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. 5 + 2ன்றது 7. இதுதான் ஆன்சர். சரி, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி போடுவீங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் பண்ணணும், செகண்ட் ஆர்டர்ஸு, தேர்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், ஃபோர்த்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது வந்திருக்கு, சப்ட்ராக்ஷன் வந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு, அடிஷன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி வருது. ஸோ 2 × 6 தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 13 - 2 × 6 + 4 இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2 × 6 பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 × 6 12 வரும் இல்லையா. 12 + 4ன்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், இப்போ சப்ட்ராக்ஷன் அடிஷன் ரெண்டுமே வந்திருக்கு. எதை ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், லெஃப்ட்லேருந்து ரைட் போங்க, எது ஃபஸ்ட்டு இருக்குது, சப்ட்ராக்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 13 - 12 என்னது 1. ஸோ 1 + 4 மட்டும் கடைசியாக அடிஷன் மட்டும் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவீங்க, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸு, செகண்டு ஆர்டர்ஸு, தேர்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், ஃபோர்த்து வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். இங்கே என்னென்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்புறம் டிவிஷன் இருக்குது, அப்புறம் ப்ராக்கெட்ஸ் வேறு இருக்குது, ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ப்ராக்கெட்குள்ளே ஒரே ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணால் போதும், அதை மட்டும் பண்ணால் போதும். பெர்ஃபார்ம் த ஆப்ரேஷன் இன்சைட் த ப்ராக்கெட்ஸ்னும் போது என்ன வந்துடும், ப்ராக்கெட்குள்ளே இந்த சப்ட்ராக்ஷனும் வந்துடுறதால நீங்கள் அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ எந்த ஆர்டரில் போகணும், 30 × 6 / 5 - 2ன்னு வருது. ஸோ ப்ராக்கெட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா. அப்போ 30 × 6 / 5 - 2 என்ன வருது 3ன்னு வரும். அப்போ மறுபடியும் நீங்கள் ப்ராக்கெட் போகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான். இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும், ரெண்டுமே சேம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இல்லையா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். அதனால் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறதுல ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதால அதை ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி வருது. 30 × 6 என்ன வருது 3 × 6 என்னது 18 இல்லையா. அப்போ 30 × 6 என்ன வரும், இது வந்து கொஸ்டின் வந்து 10 டைம்ஸ் லார்ஜராக இருக்கிறதால ஆன்சரும் 10 டைம்ஸ் லார்ஜராக இருக்கும் இந்த ஆன்சரை விட. ஸோ 180 / 3ன்னு வரும். 180 / 3 என்னென்னு வரும், 18 / 3 என்னென்னு வந்துச்சு 6ன்னு வரும் இல்லையா. அப்போது இது வந்து 10 டைம்ஸ் பிக்கராக இருக்குது. ஸோ ஆன்சரும் 10 டைம்ஸ் பிக்கராக இருக்கும். ஸோ 16 வரும். ஸோ 60 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரி, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். ஸோ இது எப்படி போடுவீங்க, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸு, செகண்ட் ஆர்டர்ஸு, தேர்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், ஃபோர்த் வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் சொல்லுது இல்லையா. இப்போ இதில் வந்து ப்ராக்கெட்ஸ் வந்துருக்கு, அப்புறம் சப்ட்ராக்ஷனே 2 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா. இப்போ எந்த ஆர்டரில் போகணும், லெஃப்ட்லேருந்து ரைட் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷனை பண்ணுவோம். ப்ராக்கெட்குள்ளே இங்கே ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது. அதனால் 16 - 4 × 3 வரும் 12 வரும். 12 - 2. இப்போ ரெண்டுமே சப்ட்ராக்ஷன் வந்துருக்கு. எந்த ஆர்டரில் பண்ணணும், லெஃப்ட்லேருந்து ரைட் போங்க, எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 16 - 12 4ன்னு வரும். 4 - 2
2ன்னு வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சரி, போர்ட்மாஸ் ரூல் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் பண்ணணும், செகண்ட் ஆர்டர்ஸ் பண்ணணும், தேர்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்ணணும், ஃபோர்த் வந்து அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் இங்கே எதுவுமே இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆர்டர்ஸ் இருக்குது. ஆர்டர்ஸ் வந்து 2 ஆர்டர்ஸ் இருக்குது. அடுத்தது சப்ராக்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷனே 2 டைம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர்ஸ் தான் முடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே எடுக்கிறேன். 3 ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு 5 இன்ட்டு 2 பவர் 3. இப்போ ஆர்டர்ஸ் 2 ஆர்டர்ஸுமே முடிக்கலாம். ஆர்டர்ஸோட பார்ட்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 3 ஸ்கொயர்னு வருது, 9 வருது, மைனஸ் 8 இன்ட்டு 5. நான் ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணுறேன். இந்த ஆர்டர்ஸையும் பண்ணுறேன், இந்த ஆர்டர்ஸையும் பண்ணுறேன். 2 கியூப் என்ன வரும்? 8ன்னு வரும். ஏன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்ன வரும்? 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8ன்னு வரும். 3 ஸ்கொயர் எப்படி 9 ஆச்சு? 3 இன்ட்டு 3 9ன்னு ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே மல்டிப்ளிகேஷன் 2 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்லேருந்து போகிறதால இதை ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன். ஸோ 9 மைனஸ் 8 இன்ட்டு 5 வரும், 40 வரும், இன்ட்டு 8 வரும். அடுத்து மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு இல்லையா? 40 இன்ட்டு 8 வந்திருக்கு. 4 இன்ட்டு 8 என்ன வரும்? 32 வருது இல்லையா? இப்போ 40 இன்ட்டு 8 என்ன வரும்? 10 டைம்ஸ் பிக்கராக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் வந்து 10 டைம்ஸ் பிக்கராக இருக்கிறதால 320ன்னு வரும். ஸோ 9 மைனஸ் 320ன்னு வரும். 9 மைனஸ் 320 அது 320ல் 9 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 311 வரும். பட் சப்ராக்ஷனில் வரும், ஏன்னா பிக்கர் நம்பருக்கு இங்கே சப்ராக்ஷன் சைன் இருக்கிறதால மைனஸ் 311 வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, இந்த ப்ராப்ளமை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கஷ்டமான கொஸ்டின் கொடுத்துட்டோம். சரி, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸு, செகண்ட் ஆர்டர்ஸு, தேர்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், ஃபோர்த் வந்து அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணணும் இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் வந்திருக்கு. ப்ராக்கெட்குள்ளவே இன்னொரு ப்ராக்கெட் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ப்ராக்கெட்குள்ளே நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ரேஷன் கூட வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ப்ராக்கெட்குள்ளே வர ஆப்ரேஷன்ஸை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த ஆப்ரேஷன்ஸை நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், ஒரு போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்ஸு, செகண்ட் ஆர்டர்ஸு, தேர்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், ஃபோர்த் வந்து அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். இது எதுக்கு? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம முடிப்போம். ஸோ 12 ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே என்ன ஆப்ரேஷன் இருக்குது? 9/3 3ன்னு வரும். 3க்கு ப்ராக்கெட் போட தேவையில்ல, ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ 12 + 3ன்னு வந்துடும், மைனஸ் 4 ஸ்கொயர். இப்போ ப்ராக்கெட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடிஷன் இருக்குது. ஸோ அடிஷன் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 12 + 3 என்ன வந்துடும்? 15 வந்துடும். 15 மைனஸ் 4 ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கரெக்டாக முடிச்சு 15 கொண்டு வந்துட்டோமா? அடுத்தது இப்போது 15 மைனஸ் 4 ஸ்கொயருக்கு எப்படி பண்ணுறதுன்னு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, இங்கே ப்ராக்கெட் இல்லை, ஆனால் ஆர்டர்ஸ் இருக்குது. ஆர்டர்ஸ் என்ன இருக்குது? 15 மைனஸ் 4 ஸ்கொயர் 16 வருது. அப்புறம் சப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ 15 மைனஸ் 16 வருது, -1 மட்டும்தான் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னது, ப்ராக்கெட்குள்ளே மோர் தென் 1 ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்க்கு மறுபடியும் போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணி தான் நீங்கள் போடணும். அந்த ப்ராக்கெட்குள்ளவே அடிஷன் மல்டிப்ளிகேஷன் 2 சேர்ந்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் அடிஷன் போகிற மாதிரி இருக்கும். இதே இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம், அதாவது ப்ராக்கெட்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி வரும் ஆப்ரேஷன்ஸ். அப்போ இதுதான் ப்ராக்கெட், அவுட் சைடில் இருக்கிற ப்ராக்கெட், அதுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட் தான் இது இல்லையா? ஸோ இந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தில் எதை பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக வரும். இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக கேன்சல் பண்ணிகிட்டே வரணும். சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து இப்படி இருக்கணும். 4 + 9 - 5 ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கணும். அது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் என்னால் டைப் பண்ண முடியாததால் இது மாதிரி நம்பர் சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். 4 + 9 - 5
இப்போ இதை எப்படி பண்ணுவீங்க? நியூமரேட்டரில் தனியாக நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணலாம், டினாமினேட்டரில் தனியாக போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ போர்ட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்ஸு, செகண்ட் வந்து ஆர்டர்ஸு, தேர்டு வந்து டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், ஃபோர்த் வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? ப்ராக்கெட்ஸ் இருக்குது, அப்புறம் சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்ஸை ஃபஸ்ட்டு முடிப்போம். 4 + 9 என்ன வருது? 13 வருது. 13 - 5. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ப்ராக்கெட்ஸ் இருக்குது, அப்புறம் அடிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்? ப்ராக்கெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 4 + 9 - 5 4ன்னு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 13 - 5 ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது. என்ன வந்துடும்? 8ன்னு வரும். கீழே 4 + 4 8ன்னு வரும். 8/8 1ன்னு வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நியூமரேட்டரில் தனியாக போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டரில் தனியாக போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள். எப்போ ஒரே ஒரு நம்பர் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லும் வருதோ அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணி அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஆன்சர் எழுதுங்க. சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா 30 / 11 - 2 × 3 இந்த ப்ராப்ளம் தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. நீங்கள் அப்போ என்ன பண்ண தேவையில்ல, இங்கே போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ண தேவையில்ல, டினாமினேட்டருக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். போர்ட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸு, செகண்ட் ஆர்டர்ஸு, தேர்டு டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், ஃபோர்த்து வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். இது மாதிரி நீங்கள் எழுதி பண்ணுறது ரொம்ப நல்லது, எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் இருக்குது, அப்புறம் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷனை முடிக்கும்போது மல்டிப்ளிகேஷனும் சேர்ந்து முடிஞ்சிடும். ஸோ 30 / 11 - 2 × 3 வருது? 6ன்னு வருது. ஸோ 30 / இங்கே சப்ட்ராக்ஷன் அடுத்தது பண்ண வேண்டியதாக இருக்கும். 11 - 6 என்ன வருது? 5ன்னு வரும். 30 / 5 என்ன வரும்? 6ன்னு வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.